திருச்சிற்றம்பலம். அப்பர் அருள்மன்றத்து அனைத்து சிவனடியார்களுடைய திருப்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு அப்பர் அருள்நெறி மன்றம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய குரு பூசையை பல நாட்களாக அவர்கள் அவருடைய தேவாரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த தேவாரத்தினுடைய தோணி பொருளை எடுத்து தலைப்பாக கொடுத்து பல சிவனடியார்கள் இதில் ஈடுபட்டு அவர்களுடைய உரைகளை கேட்கக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில எனக்கும் இன்றைக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பற்றிய அவருடைய வரலாறு பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கிடைத்துள்ளது. அதற்கு முதற்க நன்றியை கூறிக்கொண்டு நான் இறை வணக்கத்தோட இன்றைய சிந்தனையை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவு களியார வரும் யானைகள் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஓங்கொழியாய் அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண தேங்கமளும் மலரிதழி திங்கள் கங்கை திகழரவம் வளர்சடை மேற்சேர வைத்து நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாள்கள் சிரத்தின் மேலும் புந்தியினும் உறவணங்கி போற்றல் செய்வாம். பரந்த பராபரையாதி பரநதீச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி விசுத்தா சுத்த தனுகரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவியொன்றாய் விமலமாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞாலத்து அறந்தை கெட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னை அருட்பாதமலர் சென்னி வைப்பாம். குருமரவு வாழ்த்தையும் பாடிட்டு நான் விஷயத்துங்க. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மிஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழித்திருவாவடு துறைவாள் கூறி நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம். சிவாயனம. மீண்டும் அடியாருடைய பொற்பாதங்களை வணங்கிக் கொண்டு திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பற்றிய ஒரு சிந்தனையை நாங்களும் தெரிந்த அளவில் செய்வோம் என்று திருவருளும் குருவருளும் கூடியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மூலம் இந்த நாயன்மார்களுடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய குருபூசை தினம். அவருடைய மட்டுமல்ல திருஞான சம்பந்தர், திருநீல நக்கர், முருக நாயனார் என பல நாயன்மார்கள் ஒரே தினத்தில், அதாவது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருமணத்துக்கு சென்றிருந்த அனைவரும் பேறு பெற்ற சிவப்பேறு பெற்ற சிவ திருவடியை அடைந்த ஒரு தினம் என்றபடியால் நாங்கள் இதனை இவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தனிச்சிறப்பு. திருத்தொண்டர்களில் தனி திருத்தொண்டர்களில் 60வது நாயனாராக, கடைசி நாயனாராக சுந்தரரால பாடப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி திருநீலகண்டம் என்று முதல் ஆரம்பிக்கைக்கு திருநீலகண்டரிலேயே ஆரம்பித்த சுந்தரர் தில்லைவாழ் அந்தணர்கள் அடியெடுத்து கொடுக்க, சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருத்தொண்ட தொகையை பாடியிருக்கின்றார். இந்த திருத்தொண்ட தொகையை பாடிய போதும் தில்லைவாழ் அந்தணர்கள் தனி அடியார்கள் இல்லை, அவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்த பல அடியார்களை சேர்ந்த ஒரு தொகுதி. ஆனபடியா தனி அடியார்ல
திருநீலகண்டம் என்று ஆரம்பிக்கக்குள்ள திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் என்று பாடுகிறார். 60வது நாயனாராக திருநீல கண்டத்து பாணனார் கடியேன் என்று பாடுறார். அப்ப திருநீலகண்டம் என்ற ஒரு அடைமொழி, சிறப்பு அடைமொழியை கொடுத்து இறுதியில குயவனார் பாணனார் என்று அவரே வகை பிரித்து காட்டியுள்ளமை ஒரு சிறப்பு என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இவருடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணத்தாருடைய அந்த 11வது பாடல்ல, திருத்தொண்டர் தொகை 11வது பாடல்ல அந்த முதல் 4 அடிகளையும் நான் பாடிக்கொண்டு போறேன். ஏனென்றா நேரத்துக்குள்ள நான் பல விஷயங்களை சொல்லுவோம் என்று நினைத்திருக்கிறேன். மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர்பூசல் வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கடியேன். அப்ப திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்று இதில் பாடியிருக்கிறார். சரியோ? அத்து திருநீலகண்டத்து குயவனார்க்கு திருநீலகண்டத்து பாணனார்க்கண்டு சொல்லிக்குள்ள அந்த அத்து சாரியாக இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மற்றது 7ஆம் நூற்றாண்டுல ஞானசம்பந்தருடைய காலத்துல ஒரு பாணனார் இருந்திருக்கிறார். அவரை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். 9ஆம் நூற்றாண்டுல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய காலத்திலும் ஒரு பாணர் இருந்திருக்கிறார். அந்த பாணர் என்றது 2 இருக்கிறபடியா அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு அங்கால போலாம் என்று சிந்தித்தேன். பாணன் என்பது குலப்பெயர். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய காலத்தில் இருந்த பாணன் என்றது பாணம் பத்திரன் என்று அவரும் யாழில இசையினால யாழில இசையை மீட்டி வாசித்து இறைவனுக்கு தொண்டு செய்பவர். அப்படிப்பட்ட இந்த பாணபத்திரனுக்கு அவருக்கு செல்வங்கள் பொருள் வழங்க வேண்டும் என்று அவருடைய பாடல் இசையை கேட்டு, யாழில பாடிய இசையை கேட்டு திருவுள்ளங்கொண்ட சிவபெருமான் அவருக்கு செல்வம் வழங்க வேண்டும் என்று நினைத்தார். அப்ப செல்வம் வழங்குவதற்கு என்ன செய்கிறார்? சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு கடிதம், ஒரு திருமுக பாசுரம் ஒன்றை அனுப்புகிறார். திருமுக பாசுரத்திலே அவர் எழுதியிருக்கிறது என்னென்றா, பாணபத்திரனும் மதுரையம்பதியை சேர்ந்தவர் நாளும் யாழில் இன்னிசைப்படி தம்மை வழிபடுபவர் ஆகியால அவருக்கு பெருஞ்செல்வம் கொடுக்க வேண்டும் என்பதை விரும்பினார். பாணபத்திரனுக்கு ஒரு நாள் கனவுல தோன்றி, என்பால் அன்பால் பாடி திருத்தொண்டு புரியும் சேர மன்னனுக்கு, அப்ப என்பால் அன்பால் பாடின்றது சேர மன்னனை சொல்றார். சேர மன்னனுக்கு உன் வறுமை தீர பொன்னாடைகளும் மணிப்பூன்களும் நவநிதியும் தர ஒரு கடிதம் தருகின்றோம். அவ்வோலியை எடுத்துக்கொண்டு சிறிதும் காலதாமதமின்றி அவரிடம் போய் வா என்று கட்டளையிட்டு திருவோலியையும் வழங்கி இருக்கின்றார். பாணபத்திரரும் விழித்தெழுந்து, கனவுல போய் சொல்லி இருக்கிறார், விழித்தெழுந்து திருவோலியை கண்ணில் ஒட்டி திருவருளை இறைவனுடைய திருவருளை நினைந்து நெஞ்சமுருகி அத்திருமுகத்தை சென்னி மேல் வைத்து எடுத்து சென்று சேரமான் பெருமாள் மன்னரிடம் காட்டினார். சேரமான் பெருமாள் மன்னரும் அந்த ஓலியை வாங்கி பார்த்தவுடனும் என்னையும் ஒரு பொருளாக எண்ணி எம்பெருமான் திருமுகம் கொடுத்து அருளினாரே, எம்பெருமான் திருவருள்தான் என்னே என்று சொல்லி கண்ணீர் சொரிந்து அவர்கள் அதை ஆனந்த கண்ணீர், இறைவனுடைய திருவருளை நினைந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்து மதுரை இருக்கும் திசையை பார்த்து புவிமிசை விழுந்து வணங்கினார். நிலத்தில விழுந்து வணங்கி அது மதிமலி புரிசை மாட கூடல் என்று தொடங்குகின்ற 12 அடிகளை கொண்ட திருமுக பாசுரம். இது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனபடியா நான் எனக்கு தேவையானது மட்டும் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பாணபத்திரன் தன்போல் என்பாள். அங்க சொன்னவர் என்பால் அன்பால் பாடி சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி சொன்ன சிவருமான் இங்க தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே. மான் பொருள் கொடுத்து அங்கேயே அவரை வைத்துக் கொண்டிருந்திராத, நீ எனக்கு என்னிடமே திருப்பி அனுப்பு என்று கூறி அந்த இதுல அந்த திருவோலையில திருமுக பாசுரத்துல இறைவனே அதை பாடி கொடுத்திருக்கிறார். சேரமான் பெருமாள் மன்னர் என்னென்ற அந்த திருமுகத்தை கண்டவுடனும்
அவருக்கு இறைவனுடைய அருள் என்ன கொடுக்க வேணும் என்றதை பற்றிய சிந்திக்க இல்லை, இருக்கிற முழுவதையுமே அவர் கொடுத்து விடுவோம் என்று யோசிக்கின்றார். கருவூலத்தில் இருந்த நவநிதிகள் முழுவதையும் பொதிகளாக கட்டி, அதுவும் வானாண்டு யானை, குதிரை, தேர் முதலியவற்றையும் பெற்றுக் கொள்ளும்படி அவரை கேட்டு பானபத்திரனை கேட்க, பானபத்திரன் சொல்லிட்டார், அரசரே, யானை குதிரை தேர்ப்படைகளை நீங்களே வைத்து ஆளுங்கள் என்று சொல்லி அவர் கொடுத்த இந்த பொதிகள், நிதி பொதிகளை, அந்த நிதி பொதிகள் பொன்பன எல்லா விதமான நிதிகளும் இருக்கின்றன, சங்க நிதி, பதுமை என்று எல்லா விதமான நிதிகளும் இருக்கின்றன. அந்த பானபத்திரனை தன்னுடைய நகர் எல்லை வரைக்கும் கூட்டி கொண்டு போய், என்னென்னா அந்த நிதியோட போகைக்குள்ள யாராவது ஏதாவது செய்யலாம்ன்றதுக்காக இருக்கலாம். என்னென்றா அதே மாதிரி அந்த மனைவியை கொடுத்த அந்த நாயனாரும் அவரை கொண்டு போய் விட்டவர். என்னென்றா அயலவர்கள், ஊரவர்கள் இவரைக்கு தாக்கக்கூடாண்ட கருத்துல. அதே மாதிரி மெப்பொருள் நாயனாருக்கு வந்து அந்த முத்திநாதனை தத்தனிட்ட சொன்னவர், நீ எல்லையில ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டுவாண்டது என்று அவர்களுக்கு ஒரு தீங்கு நடக்கக்கூடாண்டதுக்காக. அது மாதிரி இவரும் தனது நகர் கடக்கும் வரை தானே கூட்டி சென்று அவரை வழி அனுப்பி வந்து அவருக்கு இன்னும் அந்த ஆனந்த கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கிறார். அந்த நிலையில 9ஆம் நூற்றாண்டுல சுந்தரருடைய காலத்தில் இருந்த பானபத்திரர் தான் இப்ப நான் சொன்ன விஷயம். இனி நாங்க எங்களுடைய பானபத்திரருக்கு வந்தா, எங்களுடைய பானபத்திரருடைய வரலாறை நாங்கள் நோக்கும் பொழுது சேக்கிலாருடைய திருத்தொண்டர் புராணத்தில் இறுதியாக பாடிய அந்த தனி அடியார்கள் என்ற இறுதியாக பாடியதில் 12 பாடல்கள் இருக்கிறது. 11 பாடல்கள் பானபத்திரனாரை பற்றியது, மற்றது சடையநாயரை பற்றியது. அந்த 11 பாடல்களிலும் இருக்கிற விடயங்கள் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய, திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய ஆரம்பகால வாழ்க்கை என்று சொல்றதை விட திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை சந்திப்பதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகள் தான் அந்த அவருடைய வரலாற்றுல அந்த 11 பாடல்களும் இருக்கின்றன. அப்ப அவருக்கு வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணத்தருடைய வாழ்க்கை வரலாறு நாங்க நோக்கும் பொழுது, திருஞான சம்பந்தரை சந்திப்பதற்கு முன்னர் ஒரு நிலை, முன்னர் இறைவனுடைய திருவருள் பெற்ற நிலை, அதற்கு பிறகு விஞ்ஞான சம்பந்தரிய குருவாக கொண்டு அவரோடு எல்லா தலங்களுக்கும் சென்று அவருடைய பதிகங்கள் அனைத்தையும், அதிகமான பதிகங்களை அனைத்தையும் செய்தாரோன்றதும் எனக்கும் தெரியாது. அவருடைய பதிகங்களை தன்னுடைய யாழில் ஏற்றி யாழ் இசையோடு மிக சிறப்பாக பாடிக்கொண்டு வந்தவர் அந்த குருவை சந்தித்ததுனால, அப்ப திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை இவர் சந்திக்கிறாருன்னு சொன்னா, சிவபெருமானுடைய திருவருளை பெற்ற இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் வந்து சம்பந்தரை சந்திக்கிறாருண்டா குரு வடிவில திருஞான சம்பந்தர் தான் அவருக்கு வந்திருக்கின்றார். ஏனென்றால் திருஞான சம்பந்தரோடு சேர்ந்து திரிந்து திருஞான சம்பந்தருடைய திருமணத்துக்கு போய் அந்த திருமணத்துல போய் இருந்தவர்கள் எல்லோருமே சிவகதி அடைந்தவர்கள், அந்த சோதியில கலந்தவர்கள். அப்ப அதான் எல்லாருக்கும் குரு வர வேணும். சிவபெருமானுடைய திருவருளை நேரடியாக பெற்ற இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணத்தவர் சம்பந்தர குருவாக கொண்டு முத்தி அடைந்திருக்கின்றார் என்றதை பார்த்து கொண்டு, இவருடைய வரலாறு தாய் தந்தையர் பெயர் ஒன்றும் தெரியாது. திரு எரிக்கத்தம் புலியூரை சேர்ந்தவர் என்பதும், இவருடைய மனைவியார் பாணினியார் மதங்க சூளாமணி என்ற பெயரும், மதங்க சூளாமணியும் ஒரு இசை பாணர்கள் எல்லாருமே பாடக்கூடிய வல்லமை உடையவர்கள், கருவிகளை இயக்கக்கூடியவர்கள். இது நாங்கள் சங்க இலக்கியங்கள்ல நிறைய படித்திருக்கிறோம். புறநானூற்றில் வருகிறது விரல் என்று சொல்றது அந்த பாணினியாரைத்தான் விரல் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய கருவிகளை இசைத்து கொண்டு வந்து அரசனிடம் அல்லது வசதி படைத்த சிற்றரசர்களிடம் பொருள் வாங்குறது ஒரு வளமை. அதே மாதிரி இவர் வந்து இங்க சிவபெருமானுக்கே பாடுகின்றார், தன்னுடைய மிடற்றினாலும் பாடுகின்றார், யாழினாலும் பாடுகின்றார். திருநீலகண்ட
திருநீலகண்டத்து பாணனார் வந்து திரு இருக்கத்தம்புலியூரைச் சேர்ந்தவர், பாணர் குலத்தைச் சேர்ந்தவர். இவரது மனைவியார் பாணினியார், மதங்க சூளாமணி என்பது தெரியுமே தவிர அவருடைய தாய் தந்தையரை பற்றிய செய்தி நமக்கு கிடைக்கவில்லை. நடுநாட்டில் உள்ள இருக்கத்தம்புலியூரைச் சேர்ந்தவர் என்பது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சுந்தரர் திருநீலகண்டத்து பாணனார் கடியேன் என்று பாடி அந்த திருத்தொண்ட தொகையில பாடியிருக்க, தெய்வச்சேக்கிழார் ஐயர் நேர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதவம் முன்பு செய்தவார் என சிறப்பாக பாடியிருக்கிறார். இது திருஞான சம்பந்த புராணம் 2082 2082 என்ற பாடல்ல இருக்கிறது. திருநீலகண்டத்து பாணரை ஐயர் என்றுதான் நெடுகவே சேக்கிழார் அழைத்து கொண்டு வாரார். ஐயர் என்றது மேன்மை உடையவர் என்ற விழி வேற்றுமை. நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் பாடியிருக்கிறார். இந்த பாடிங்கள் வருகிறது. இந்த அடுத்த சேக்கிழார் சொல்றேன், இந்த ஊரில் நீங்கள் புறப்பதற்கு என்னதவம் செய்தீர்களோ என்று பொதுவாக சொல்வது வழமை. ஆனால் சேக்கிழாரோ திருநீலகண்ட யாழ்ப்பாணரை நீங்கள் இந்த ஊரில் அவதரித்திட இந்த ஊர் என்ன தவம் முன்பு செய்ததோ, அதான் நாங்கள் முன்பு செய்த தவம் என்ன என்றது, நீங்கள் இந்த ஊரில் அவதரித்திட இந்த ஊர் என்ன தவம் முன்பு செய்ததோ என்று அவரது பிறப்பின் மகிமையை ஊர் என்ன தவம் செய்ததோ என்று சொல்லி இருக்கின்றது. ஒரு சிறப்பான இது. திருநீலகண்டரும் என்னென்ன இறைவனுக்கு தன்னுடைய குரல் வளத்தையும் யாழினுடைய இன்னிசையும் யாழில் அவருக்கு தேர்ச்சி பெற்றவர். அந்த இன்னிசையாலும் இறைவனுக்கு பாடி 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 வழிபடுகிறார். அதுல என்ன முக்கியமென்ற அவருடைய நோக்கம், ஒரு நம்பிக்கை, தன்னுடைய பாடல்களை இறைவன் உற்று கவனிக்கிறான் என்பதும், இறைவனால தரப்பட்ட இந்த குரலையும் இந்த யாழ் இசை கருவியினால தன்னால செய்யக்கூடிய அதுவும் இறைவனால தரப்பட்டது, இறைவனுக்கே தான் அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு மனத்தோடு அவர் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நாங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது முழு நம்பிக்கையோடு நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருந்தால் இறைவன் நிச்சயமாக அருள் புரிவார். சிவன் கட்டாயம் அருள் புரிவார். நம்பிக்கை தான் எங்களுக்கு மிக மிக முக்கியம். தான் விரும்பிய தலங்களெல்லாம் சென்று யாழில இசையினால் இறைவனை போற்றி பரவி ஆலவாயில் கூடல் இருக்கிற நகரத்துக்கு வருகின்றார். கூடல் மதுரை, திரு ஆலவாய் அங்கே இருக்கின்ற கோயிலுடைய பெயர். அந்த ஆலவாயில வந்துதான் இந்த அவருடைய புராணத்தில இருக்கின்ற அந்த வரலாறு துவங்குகிறது. சரியா? மற்றது கோயில் என்றால் என்ன? பண்படுத்துகிற இடம். அங்கு வீட்டிருப்பவர் யார்? அங்கு வீட்டிருப்பவர் வந்து அகில அண்டத்துக்கே தலைவர். அகில அண்டத்தை படைத்து காத்து ஒடுக்குகின்ற பெருமான் அவர். அவன் அனைத்தையும் அறிந்தவன், செய்பவன். அதனை அடியார்கள் உணர வேண்டும். உணராதவர்களுக்கு இறைவன் உணர வைப்பார் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்ப அவருடைய சேக்கிழார் பாடிய அவருடைய பாடலுக்கு வருவோம். எருக்கத்தம்புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன் தன்சீர் அதுக்கு முன்னல் தொகையில திருநீலகண்டத்து பாணனார் கடியன் என்று சுந்தரர் பாடியிருக்க, நம்பியாண்டார் நம்பி வகையில தனை ஒப்ப அரும் எருக்கத்தம்புலியூர் தரும் புகழோன். அப்ப எருக்கத்தம்புலியூர் தரும் புகழோன் இவரைத்தான் சொல்றார். நின்னை ஒப்பரும் திருநீலகண்ட பெரும் பாணனை சினை ஒப்பவர் பொழிற் சண்பையர்கோன் செந்தமிழ் இசை பாடி செந்தமிழோடு இசை புனைய பரனருள் பெற்றனன் என பரிபூதலத்தே. இது திருத்தொண்டர் திருவந்தாதியில இருக்கின்ற 83வது பாடல். இதுல வந்து எருக்கத்தம்புலியூருக்கு ஒப்பான ஊர் ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட தனக்கு ஒப்பில்லாத திரு எருக்கத்தம்புலியூர்ல வந்து பிறந்த அவதரித்த இந்த மிகப்பெரிய புகழினுடைய புகழோன், இவருக்கே புகழோன்னு சொல்றார், மிக பெரும் புகழை உடைய திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர்
நினையொப்பரும் திருநீலகண்ட பெரும்பாணனை யாவரும் உயர்வாய் நினைக்க தகுந்த ஒப்பற்ற திருநீலகண்ட பெரும்பாணரை சொல்ல முடியாத புகழை உடையவராய திருநீலகண்ட பெரும்பாணரை நீள் தமிழொடு நீள் சினையொப்பவர் பொழிற் சண்பெயர் கோன் என்று சொல்லிக்குள்ள நீண்ட கிளைகளை உடைய பெரிய மலர் கொத்துக்கள் போன்ற ஒத்த மலர்களை போன்ற சோலைகளை உடைய சீர்காழியின் தலைவராகிய பிள்ளையாரின் செந்தமிழ் பதிகங்களை அவருடைய தமிழ் நீண்ட தமிழ், நீண்ட கிளைகளிலே மொட்டு மலர்கள் பூக்கின்ற அந்த சோலைகளிலே சூழ்ந்த சண்பை நகரின் தலைவராக இருந்த ஞான சம்பந்தருடைய சண்பெயர்கோன் செந்தமிழோடு இசைப்புனைய ஞான சம்பந்த பெருமானுடைய ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பதியங்கள் அனைத்தையும் அவற்றிற்கு தக்கவாறு சொல்நயம், பொருள்நயம், பண்நயம் எல்லாமே அமையக்கூடிய வகையில தன்னுடைய யாழில இசை மூட்டுவதற்கு அவர் பரனருள் பெற்றவர் என்பது இந்த பூதலத்தில இறைவனுடைய அருளையும் பெற்றிருக்கின்றார். திருஞான சம்பந்த குருவருளையும் பெற்றிருக்கின்றார். அப்ப திருஞான சம்பந்தருடைய பாடல்களை இவர் யாழிசையில மீட்டி பாடுகின்றார் என்பதை திருத்தொண்ட தொகை பாடிய நமநந்தியடிகள், திருத்தொண்ட திருவந்தாதி பாடிய நமநந்தியடிகள் எங்களுக்கு சொல்லுகின்றார். அடுத்தது இவருடைய பாட்டுல எதிர்க்கத்தம் புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன் தன் சீர் திருத்தகம் யாழிலிட்டு பரவுவார் செழிஞ்சோன் நாட்டில் விருப்புறு தானமெல்லாம் பணிந்து போய் விலங்கு கூடல் பருப்பத சிலியார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார். எருக்கத்தம்புலியூர் உண்மையிலே ஒரு சிறந்த இடம் என்றது நாங்க முதலிய சொல்லி போட்டோம். அங்க வாழுகின்றவர் திருஞான சம்பந்தருடைய பாடல் பெற்ற நடுநாட்டு தலம். திருஞான சம்பந்தரும் பாடியிருக்கின்றார். நடுநாட்டில் உள்ளது. இவர் எருக்கத்தம்புலியூர்ல திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தோன்றினர். திருஎருக்கத்தம்புலியூரில் நிலை பெற்று வாழ்கின்ற யாழ்ப்பாணத்தவர் இறைவருடைய புகழை சிறந்த யாழிலிட்டு போற்றுவதற்கு இறைவன் தன் சீர் திருத்தகம் யாழிலிட்டு போற்றுவதற்கு அவருக்கு திருவரில் கைகூடி இருக்கின்றது. இறைவனை புகழ்ந்து பாடுவார். பாடும்போது யாழிலையும் அதை வாசிப்பார். இவருடைய மனைவியாரும் இந்த யாழிசை வாசிக்கக்கூடிய திறமை பெற்றவர். அப்படிப்பட்டவர் திருத்தகம் யாழிலிட்டு பரவர் சென்றோனர் விருப்புறு தானமெல்லாம் பணிந்து போய் தானம் சிவன் வீட்டிருக்கின்ற தலங்கள், ஆலயங்கள். அப்ப அவர் எல்லா இடங்களிலும் தான் எங்க போக வேணும் என்று விரும்பினாரோ சிவன் ஆலயங்களுக்கு, அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று இப்பொழுது எங்க வாரார், கூடலுக்கு வருகின்றார். பருப்பத சிலையார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார். கூடல் நகரில் இருக்கின்ற திரு ஆலவாய்க்கு வருகின்றார். செழுமைமிக்க சோழ நாட்டில இருக்கின்ற இந்த சோழ நாட்டில் இருக்கின்ற நகரங்கள், ஆலயங்களுக்கெல்லாம் சென்று சிவனை வழிபட்டு இப்பொழுது பாண்டி நாட்டின் தலைநகராகிய கூடல் நகருக்கு வருகின்றார். சோநாடு சோறுடைத்துன்னு சொல்லப்படுகிறது. அந்த சோழ நாடு சோறுடைத்து சோறு என்றது முத்திய குறிக்கும். அப்ப சோழ நாட்டில இருக்கிறவர்கள் முத்திய கட்டாயம் பெறுவார்கள் என்ற கருத்தில் இந்த மொழியை சொல்லி இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். விலங்கு கூடல் பருப்பத சில்லியார் மன்னும் பருப்பதம் மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான் விளங்குகின்ற இறைவன் அருள் தருவதற்காகவே வீட்டிருக்கின்ற இந்த கூடல் நகருக்கு வருகின்றார். அப்ப பருப்பத சில்லியார் என்றது மேருமலையை சிலையாக வளைத்தது. மேருமலையை சிலையாக வளைத்தது ஏன்? முப்புறங்களை எரிப்பதற்கு. முப்புறங்களை எரிப்பது என்று சொல்லிக்குள்ள மும்மூல காரியம் என்று அவர் திருமூலர் சொல்லி இருக்கின்றார். இதில் அந்த கூடல் என்றது மதுரை, அது இடம், ஆலவா என்றது ஆலயம். அந்த நேரத்தில் பாணனர்
இறைவனால் தனக்கு அருளப்பட்ட தன்னுடைய குரலிசையையும் யாழ் இசைத்திறனையும் சிவபெருமானுக்கே சமர்ப்பிக்க வேண்டும் என நினைத்து அதனை அவருக்கே சமர்ப்பிக்கின்றார். இதுக்கு இப்ப அண்மையில நடந்த ஒரு இதை சொல்லலாம். தர்மபுர ஆதீன புலவர் சுவாமிநாத ஐயர் திரைப்படத்துல படம் பாட வர சொல்லி முந்தி அவருடைய சிறிய வயதில கேட்டிருக்கணும், ஒரு இளம் வயதில கேட்டிருக்கணுமாம். இந்த இசைத்திறனை சிவபெருமான் தந்தவர், அவருக்கே இந்த இசையை அர்ப்பணிக்க வேண்டுவதே பொருத்தமானதென்று கூறி திரைப்படத்திற்கு அவர் போகவில்லை என்ற மாதிரி நாங்கள் செய்தியால் அறிகிறோம். இந்த அவருடைய வாக்கு மூலமாக அறிகிறோம். அடுத்த பாடல ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று பாலையீர் 7 கோத்த பண்ணினிற் கருவி வீக்கி காலமாதரித்த பண்ணில் கைபல முறையும் ஆராய்ந்து ஏலவார் குழலாள் பாகர் பாணிகள் யாழில் இட்டார். இதுல யாழை பற்றி சொல்லப்படுகிறது. யாழ்கள்ல பல வகையான யாழ்கள் இருக்கிறது. இந்த பாட்டுக்கு முந்தைய அந்த யாழை சொல்றேன். அக்காலத்துல 21 நரம்புகளையுடைய யாழ் பேரியாழ் என்றும், 17 நரம்புகளையுடைய யாழ் மகர யாழ் என்றும், 18 நரம்புகளுடைய யாழ் சகோட யாழ் என்றும், 14 நரம்புகளையுடையது செம்முறை கேள்வி என்ற சகோட யாழ் என்றும், செம்முறை கேள்வி என்னும் சகோட யாழ். இதுதான் திருநீலகண்ட யாழ்ப்பாணத்தவர் வாசித்த யாழ் கருவி. சேக்கிழார் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சகோடை யாழ் தலைவர் என்றும் அந்த திருஞான சம்பந்த புராணத்தில் வருகின்ற அந்த பாடல்கள்ல சேக்கிழார் சொல்லி இருக்கிறார் சகோடை யாழ் தலைவர் என்றும். அப்ப இவருடைய யாழில 14 நரம்புகள் தான் இருக்கின்றன என்றது. அப்ப இந்த பாடல வருது, ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று. நாங்க அதை முதல் கவனிக்கணும். அவர் எங்க நிற்கிறார்? பாணர் குல மரபுக்கு ஏற்ப கோயிலுக்கு உள்ள செல்லாமல் கோயில் வாயில நின்று வாயிலை அடைந்து பாலை 7 கோத்த பண்ணினின் கருவி வீக்கி 7 நரம்புகளை பூட்டிய அந்த கருவியில யாழில பண்ணினை அமைத்து காலமாதரித்த பண்ணில், காலம் என்றா ஒவ்வொரு பொழுதுகளுக்கும் ஒவ்வொரு பண் இருக்கின்றது. அந்த பண் பகல் பண், இரவு பண், அல்லது ஒவ்வொரு பொழுதுகளுக்குமே 6 வகையான பொழுதுகளுக்கு அந்த பொழுதுகளுக்குரிய பண் இருக்கின்றது. தூங்க போய்க்க படிக்க வேண்டியது, காலையில் எழுந்தவுடன் படிக்க வேண்டியது, அதுக்கெல்லாம் பண்கள் வித்தியாசமா இருக்கிறது. நான் அதில் ஆழமாக என்னுடைய நேரத்தை செலவழிக்காமல், அந்த செலவழிக்கிறதுக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு அவ்வளவு விளக்கம் எனக்கு அதுல இல்லை என்றதை ஒத்துக்கொண்டு வேண்டும். அப்படி அவர் அந்த காலம் ஆதரித்த பண்ணில கைபல முறையும் ஆராய்ந்து, கைபல முறையும் என்றா எங்களுக்கு தெரியும், நாதசுர கச்சேரி அதுகள் நடக்கைக்குள்ள அவர்கள் கருவிகளை ஏதோ அடித்து தட்டுவார்கள் அல்லது அந்த முறுக்குவார்கள். அப்படி ஏன் அதை செய்கிறார்கள் என்றா அதைத்தான் சொல்றார். பண்ணின கருவி வீக்கி, கருவி நரம்புகளை முறுக்கி கட்டி, வீக்கி என்றது நரம்புகளை முறுக்கி கட்டி, அந்த முறுக்கி கட்டினால்தான் சரியான சுற்ற வரிசை, அதாவது சரியான பண், அந்த பாடலுக்கு உரிய பண் வரும் வரைக்கும் அவர்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள். அப்படி வெறும் என்ன செய்கிறார்? இதை இவர் செய்கின்றார். இது வெறும் இவருடைய கையினால பல முறை ஆராய்ந்து ஏலவார் குழலாள் பாகர் பாணிகள் யாழில் இட்டார். ஏலவார் குழலார்ந்த நறுமணம் வீசுகின்ற கூந்தலை உடைய உமை அம்மையாருடைய பாகத்தில் இருக்கின்றவராகிய இறைவனுக்கு அந்த யாழில இசைத்து பாடுகின்றார். அப்ப நாங்க இந்த பாட்டுல இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கை பல முறையும் ஆராய்ந்து, சரியா, அந்த அவர் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. இனி அடுத்த பாட பாப்போம். மற்றவர் கருவி பாடல் மதுரை நீடு ஆலவாயில் கொற்றவன் திருவுள்ளத்து கொண்டுதன் தொண்டற்கெல்லாம் அற்றநாள் கனவில் ஏவ அருட்பெரும் பாணனாரை தெற்றினார் புறங்கள் செற்றார் திருமுன்பு கொண்டு புக்கர்.
அப்ப வாயில்ல நின்று இவர் பாடுகின்றார். மதுரை ஆலயம் வந்து அந்த வாயில்ல இருந்து நீண்ட தூரத்துக்கு கருவறைக்கு போறதா இருந்தா நீண்ட தூரம் இருக்குமென்று தான் நான் நம்புறேன். நானும் போயிருக்கிறேன். அப்ப நீண்ட தூரத்துக்கு பின்ன இருக்கிற இவருக்கு தான் சிவருமானுக்கு இவருடைய பாடல் கேட்கின்றது. அந்த பாடல்கள் அவருடைய கருவியில பாடப்பட்ட பாடல்ல ஆலவாயில இருக்கின்ற எழுந்தரில் அவர் என்ன செய்கின்றார், அந்த சௌந்தர பாண்டிய மன்னனாகிய அந்த அரசன் சிவபெருமான் சோமசுந்தர கடவுள் தரும் உள்ளத்தில அந்த பாடலை கேட்டு உள்ளம் மகிழ்ந்து உவகை கொண்டு பின்னாலும் வருகிறது உவகை கொண்டு என்று. சரி, நம்ம சிவபெருமான் உவகை கொண்டாரு என்றது எப்படி எங்களுக்கு தெரியும்? இவர் பாடினார், இவர் நல்லா பாடுவார் என்றதும் எங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் வரலாற்றில் அறிந்திருக்கிறோம். சிவபெருமான் கேட்டார். ஆனா சிவபெருமான் கேட்டு உவகை கொண்டார் என்று எப்படி தெரியும்? அவரே அருள் புரிகின்றார். சரியோ? தொண்டருக்கெல்லாம் தம்முடைய தொண்டர்களுக்கெல்லாம் அற்றைய கனவில் அன்றிரவு கனவில தொண்டர்களுக்கு சொல்லி போட்டார் சிவபெருமான். என்ன செய்ய சொல்லி? அருட்பெரும் பாணனாரை தெற்றினார் புறங்கள் செற்றார் திருமுன்பு கொண்டு பூக்கார், தனக்கு முன்னுக்கு கொண்டு வான்னு சொல்லி அந்த தொண்டர்களுக்கு அவர் கூறிவிட்டார். அப்ப அவர்கள் கொண்டு செல்வார்கள். அப்ப இதிலிருந்து நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொண்டோம்டா, சிவபெருமான் இவருடைய பாடலை உண்மையாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். கேட்டுக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் எப்படி உலகம் எப்படி அறிகிறது என்பதற்கான விளக்கம்தான் இவரை நீ எனக்கு முன்னால கொண்டு வாண்டது. அப்ப இந்த 3வது பாட்டுல இறைவன் சொல்லி போட்டார், எனக்கு முன்னால பாணரை கொண்டு வரும்படி. தெற்றினார் பகைவர். இந்த பாடலில் உள்ள சிறப்பு என்னடா, தெற்றினார் புறங்கள் செற்றார் என்று சொல்லிக்குள்ள தெற்றினார் என்றா பகைவர்களுடைய புறங்களை அழித்தவர். செற்றார் என்றது அழித்தவர். அவர் தெற்றினார் புறங்கள் செற்றாருக்கு முன்னால இந்த பாணனாரை அவர்கள் கொண்டு போக போகிறார்கள். இதுல பெரும்பாணர் என்று ஒரு சொல்லு வந்திருக்கிறது. பெரும்பாணர் என்று சொல்லிக்க பெரும்பாணர் சிறுபாணர் என்று சங்க இலக்கியங்களிலே சொல்லப்படுகிறது. அந்த பெரும்பாணர் சிறுபாணர் என்றைக்கு அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த கருவியினுடைய சைஸை பொறுத்தது. பெரிய யாழ் வைத்திருப்பவர்களை பெரும்பாணர் என்றும் சிறிய யாழ் வைத்திருப்பவர்களை சிறுபாணரும் சொல்லுவது ஒரு வளமை. சங்கங்கள் இதுக்காகவே இலக்கியங்கள் இருக்கு. பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை என்று இது இலக்கியங்கள் இருக்கின்றன. அக்கால மரபில் அக்கால மரபில் கோயிலில் உட்சென்று நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன். உள்சென்று உள்சென்று செல்லக்கூடாது என்பதை இந்த பாணர் தன்னுடைய வாழ்க்கையில கடைப்பிடித்திருக்கின்றார். 4வது பாடலுக்கு பார்ப்போம். அன்பர்கள் கொண்டு புக்க பொழுதினில் அறிவை பாகன் மண்பெரும் பாணனாரும் மாமறை பாட வல்லார் தன்பெரும் பணியாமென்று தமக்கு மெய் உணர்தலாலே முன்பிருந்து யாழிற்கூடல் முதல்வரை பாடுகின்றார். இந்த இடத்துல தொண்டர்களுக்கு சொல்லி இருக்கிறார், யாழ்ப்பாணர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். பெரும்பாணருக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அதனை உணர்த்தி இருக்கிறார். இவர் உணர்த்தாம அவரால் உணர முடியாது. அவர் உணர்ந்து கொண்டார் என்று இதுல பாடல சொன்னாலும் கூட தமக்கு மெய் உணர்தலாலே என்று சொன்னாலும் கூட ஆன்மாக்கள் தானே எதனையும் அறிய மாட்டாது. அறிவித்தால் தான் அறியும். அறிவித்தாலும் ஏகதேச முறைப்படி ஒன்றொன்றாகத்தான் ஒவ்வொரு புலன்கள் வழியாகத்தான் அது ஒரு நேரத்தில் அறியும். ஒரு புலன் செய்யறதை இன்னொரு புலன் செய்யலாது. ஆனா இவருடைய நிலை சிவ தரிசனம் கண்டவர், சிவரூபம் கண்டவர், சிவ தரிசனம் கண்டவர், சிவ யோகத்திலே இருக்கின்ற நிலை இவருக்கு. ஆனாலும் கூட இறைவன் உணர்ந்திருப்பார் என்பதுதான் நான் விளங்கி கொண்டது. பிறகு நாங்க உரையாடல பார்த்துக் கொள்வோம். ஆலவாய் பெருமான் தொண்டர்களாய அடியவர்கள் இறைவனின் ஆணைப்படி திருநீலகண்டத்து பாணரை அழைத்து சென்று கோயிலில் பூந்து, அப்ப கருவறைக்கும் உள்ள மூலஸ்தானத்துக்கு முன்னால அவர் நிற்க வைத்து அறிவி அவன் தன் பெரும் பணியாம் என்று தமக்கு மெய் உணர்தலாலே மாதுரு பாகராகிய உமையம்மை பங்கராகிய இறைவரது பெரிய ஆணையே ஆகும் இது என்று திருநீலகண்டத்து பெரும்பாணரது உணர்விலும் அவர் உணர்ந்து கொண்டார். இறைவன் உணர்த்தவே அவர் உணர்ந்திருப்பார். அவருடைய உள்ளத்திலும் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டவராக, உண்மை புலப்பட பெற்றவராக ஆன்மாவிலே இருக்கிறது. அறிவிக்க அறியும்
செலுத்தப்படும், உணர்த்துவது ஆன்மாக்களின் பண்பு. மண்பெரும் பாணனாரும் நிலை பெற்ற பெரிய பாணனாரும் மாமறை பாடவல்லார் முன்பிருந்து இப்ப முன்னுக்கு வந்துட்டார், மூலஸ்தானத்துக்கு முன்னால வந்துட்டார். பெரிய நான்மறைகள் இசைக்க வல்லவரான, பெரிய வேதங்களை பாட வல்லவரான திருவாலுவாய். இதுல சொல்லப்படுகிறது சிவபெருமானுடைய, இறைவனுடைய இது வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எரிதேறி, அது மாதிரி அது வேதத்தை அவர் வழங்கியவர், வேதத்தை எந்த நேரம் அவர் ஓதிக்கொண்டிருப்பவர். அப்ப வேதங்களை பாடுகின்ற மறை பாட வல்லவர் முன்பிருந்து இப்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய யாழை மீட்டு பாடுகின்றார். யாழில் கூடல் முதல்வரை பாடுகின்றார். அந்த கடைசி வரி முன்பிருந்து தமக்குமை உணர்தலாலே முன்பு இருந்து யாழிற்கூடல். எந்த முன்பிருந்து? சிவபெருமான் மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த எழுந்தரில் இருக்கின்ற பெருமானுக்கு முன்னால இருந்து, ஆலவாயில முன்னால இருந்து முதல்வரை பாடுகின்றார். இப்ப இவர் பாடுகின்றார், பாணனார் பாடுகின்றார் தன்னுடைய யாழில. இவர் பாடும் பொழுது என பாட்டின் தொன்னிப்பொருளாக திருவாலவாய் பெருமானாராகிய சோமசுந்தர பெருமானையே பாட்டின் பொருளாக, பாடு பொருளாக அவர் பாடுகின்றார். ஆலவாய் திருத்தலம் துவாத சாந்த தலம். ஆலவாயிலும் கூடிய சிறப்பு என்னென்றால், துவாத சாந்த தலம் உச்சிக்கு மேல, உச்சியில பிரம்மரந்திரம், உச்சிக்கு மேல 12க்கு மேல துவாத சாந்தம் இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த தலம் தான் இந்த உயர்ந்த பதியாக இந்த திருவாலவாய் விளங்குகின்றது. மற்றது பூலோக கைலாயம் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானும் முருகப்பெருமானும் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்து, புலவர்களாக இருந்து தமிழ் வளர்த்த தலம் மதுரை. அவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறது. 64 திருவிளையாடல்களும் சிவபெருமான் செய்த இடம், சிவபெருமான் கால் மாறிய ஆடிய இடமும் அந்த கூடல் நகரமே என்று கூடலின் சிறப்பை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு அடுத்த பாட்டுக்கு போவோம். திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அரியவாறும் அடியவர் கெளியவாறும் பதிவினாற் பாடக் கேட்டு பரமனார் அருளினாலே. இந்த பாடல்ல இதைத்தான் பாடுகிறார் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணனார். என்னது? இறைவனுடைய கருணைகள். இறைவனுடைய கருணை என்று மரக்கருணையும் இருக்கிறது, அறக்கருணையும் இருக்கிறது. அறக்கருணை திருவருளை அருள வேண்டியவர்களுக்கு அவர் அறக்கருணை செய்கிறார். மரக்கருணை அவர்களை திருத்தி அவர்களை நல்ல வழியில கொண்டு வருவதற்காக மரக்கருணையையும் கருணையினால்தான், பெருங்கருணையினாலதான் இதனை செய்கின்றார். அப்ப இந்த பாடல்ல சொல்லப்படுறது திரிபுரம் எரித்தவாறு, அப்ப முப்புறங்களை எரித்தது. தேர்மிசை நின்றவாறு, முப்புறங்கள் எரிக்கும் பொழுது தேர்மிசை நின்றவாறும் என்று சொல்லப்படுகிறது. தேர்மிசை நின்றவாறும் என்றால் அந்த முப்புறங்களை எரிக்க அவர் தேர்ல போனின்று அழித்தார் என்று சொல்லப்படுகிறது. திருமுறைகள் பலதிலும் அவ்வாறு சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான வரலாற்றில இவைகள் எல்லாரும், தேவர்கள் எல்லாரும் இந்த திருப்புரம் எரிப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். அதற்கிடையிலே நாங்கள் எங்களை கொண்டுதான் இவர் செய்ய போறார் என்று சிந்தித்து விட்டார்கள். நான் திருமால் தான் சிந்தித்த அம்பில அக்னியாக இருந்தது திருமால் என்று நினைக்கிறேன். அப்ப அதை உணர்ந்த சிவபெருமான் ஒரு புன்சிரிப்பால முப்புறங்களையும் அளித்தவர் என்பது ஒரு வரலாறு உண்டு. ஆனா திருமுறைகள் எல்லாவற்றிலும் இப்படி பல வரவாறு அவர் இந்த மாதிரி அடித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, திரிபுரம் எரித்தவாறு தேர்மிசை நின்றவாறும் என்றுதான் அவர்கள் திரிபுரத்தை எரித்தது. அந்த திரிபுரத்தை எரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தேரில் அவர் எவ்வாறு நின்றார் என்றது. கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும். கரியினை உரித்தது தார்காவனத்து முனிவர்கள் அபிசார வேள்வி செய்யக்குள்ள சிவபெருமனை அழிப்பதற்காக பல விலங்குகளை, யானை, பாம்பு, அப்படி பலதை அனுப்பினவர்கள். எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அழித்து தன்னுடைய யானையினுடைய தோலை உரித்து தன்னுடைய ஆடையாக கட்டிக்கொண்டார். பாம்புகளை அணிகலனாக கொண்டுவர். அவர்கள் அனுப்பின எல்லாத்தையும் அவர் தன்னோடைய வைத்துக் கொண்டார் என்றது ஒரு வரலாறு.
அந்த வகையில கரினை உரித்தவாறு காமனை காய்ந்தவாறு. காமனை காய்ந்தவாறு என்று சொன்னா என்ன? அசுரர்களால தேவர்கள் துன்பப்படுகிறார்கள். இறைவனோ தியானத்திலே இருந்து விட்டார். அவருடைய தியானத்தை கலைக்க வேணும். யார் போவது? இது இந்த உலகத்தில அவர்களுடைய பிரம்மா திருமல் அந்த அவர்களுடைய மண்டபத்தில் இது நடக்கிறது. எல்லாரும் சொல்லணும் காமனை அனுப்போம். ஏனென்றால் காமன் தான் அவரை ஏனென்றால் முருகன் பிறக்க வேணும். அவன் தான் இதுக்கு பொருத்தமானால் 5 கணைகளால அவன் அந்த அவருடைய மலர் கணைகளால அவன் அவருடைய தியானத்தை கலைப்பான் என்று. ஆனா காமனோ தான் போகவில்லை, நான் போனால் மீண்டு வரமாட்டேன் என்று மறுத்தாலும் நீ போகாவிட்டாலும் உனக்கு இஞ்சையும் அதுதான் நடக்கும் என்று சொன்ன உடனும் அப்ப இவையாலேயே நான் அழிவான் அவர்கிட்டயே போமென்று போனவர் காமன். அந்த காமனை இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்து அவர் அந்த நெற்றிக்கண்ணால இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் காமனை அழித்தது மரக்கருணை. ரதி கேட்க தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய கணவனை திருப்பி தாருங்கொண்டு கேட்க உன்னுடைய கண்ணுக்கு தெரியும் அவருடைய திருமணத்திலே சிவபெருமானிய திருமணத்தில் அன்று அவனுடைய கண்ணுக்கு தெரிவான். அதற்கு பிறகு ரதிக்கு மன்மதன் கண்ணுக்கு தெரிவான் என்று ஒரு வரம் கொடுக்கிறார். அப்ப அங்க அறக்கரணியை காட்டப்படுகிறது. காமனை நெற்றிக் கண்ணால காய்ந்தவர், பிறகு வானுறவு இந்த சோதிப்புலம். அடுத்தது அரியவாரும். அரியவாரும் நான் பெருசு நீ பெருசு என்று அகங்காரம் அமகாரத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை பிடித்த நேரத்துல அவருக்கு நடுவில் ஒரு சோதி புலம்பாக தோன்றினவர் சிவபெருமான். அந்த நேரமே அந்த சோதி புலம்பிலிருந்து அசரீரி கேட்கிறது, அடியையும் முடியையும் காணுங்கள். அடியை முடிய நாங்க காணுவோம் அவர்கள் எத்தனித்து முயற்சி செய்து இன்னுமே காண இல்லை என்றுதான் பாடல்கள்ல வருகின்றது. அடிமுடி தேடியவாறும் அடியவர்க்கெளியவாறும் பதிவினால் பாடக்கடு. அடியவர்களுக்கு எளியவர். மேல சொல்லப்பட்டவர் எல்லாருக்கும் அரியவர். கீழே இது கடைசி அந்த 3ஆம் வரியில கடைசி சொற்றொடர்ல அடியவர்க்கெளியவாறும். அடியவர்க்கெளியவாறு என்று அவரையே நினைந்து திரிகரண சுத்தியோட இறைவனை வழிபடுபவர்களுக்கு அவர் எளியவர், அவர் எட்டக்கூடியவர். இறைவன் எட்ட முடியாதவர் என்பது அல்ல, அந்த ஆன்மா பக்குவப்படப்பட பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆன்மாவை பக்குவப்படுத்தி தன்னை காட்டுபவர். தன்னை காட்டிய பிறகுதான் ஆன்மாவையே ஆன்மாவை காணும். இறைவன் காட்ட காணுமே ஒழிய தன்னால காண முடியாத ஆன்மாவுக்கு. அந்த மாதிரி அடியவர்க்கு எளியவர் என்றது. அடியவர்க்கு எளியவாறு அவனுக்கு திருவழிகளையே திருவருளால அடிய பெறுபவர்கள் இறைவனுடைய பெரும் கருணை. அதாவது இறைவனுடைய பெருங்கருணை அது. மற்றது அடியவர்களும் இறைவனை எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த எளியவன் ஆகுவான். பரிவினால் பாடல் கேட்டு பரமனார் அருளினாலே. இப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணத்தினுடைய வாரம் இவர் அந்த யாழில மீட்டுகின்ற அந்த பாடலும் அவருடைய குரலால பாடுகின்ற அந்த திருவருட் பண்புகளையும் அன்பினால் யாழ் இயற்றி பாடியதை கேட்டு மகிழ்ந்த உவகையடைந்த பரமனார் கேட்டு மகிழ்ந்து பரமனார் உவகை அடைந்து அருளினர். அன்பு மீதூர கெட பரிவினால் பாட கேட்டு. பரிவினால் என்னது? அன்பு மீதூர அந்த அவருடைய பாடல்களை கேட்ட சிவபெருமான் என்ன செய்யறார்? ஆறில போகின்றார். சரியோ? இதுல இதுக்கு எடுத்துக்காட்ட பாடுறதா சொல்றதா இருந்தா திருப்பூவல்லியில அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லி அது 2 பாடல்கள் இருக்குது. அது மாத்திரமில்ல திருப்பொற்சுன்னம் 18ஆம் பாடலும் அயந்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அறுக்க நெயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொண்டொடி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி எய்ந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமே ஆண்டு கொண்ட. இதுவரையில சொல்லப்பட்டதெல்லாம் மரக்கருணை. இப்ப ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்ற ஆடி நாதற்கு சொன்ன முடித்து நாமே மாணிக்கவாசர் சொல்ற. ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை. நயந்தனி என்றது அவனை விரும்பக்கூடியவன் என்று சொல்லிக்கொண்டு இனி அடுத்த 5வது பாடலுக்கு போவோம். 5வது பாடல் இந்த அருளினாலே என்று 4வது பாடல்ல இருக்கிற இறுதி சொல்லு
சாரி 5வது பாடலில் இருக்கிற இறுதி சொல்லு அருளினாலே என்றது அடுத்த பாட்டோடு நாங்கள் சேர்க்க வேணும். அந்தர தெழுந்த ஓசை அன்பினிற் பாணர் பாடும் சந்தையால் தரையிற் சீதம் தாக்கில் சந்த யாழ் தரையிற் சீதம் தாக்கில் வீ கழியும் என்று சுந்தர பலகை முன்னேர் இடுமெனத் தொண்டரிட்ட செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்றுச் சேர்ந்தார். இங்கேயும் அவருடைய அற்புதம் சிவபெருமானுடைய திருவருள் அவருக்கு பாணனாருக்கு கை கூடுகின்றது. உள்ளுக்கு கூட்டியாண்டு வந்துட்டார். வெளியில நின்று பாடிய பாணனாரை தன்னுடைய திருவறைக்கு முன்ன கருவறைக்கு முன்னால வந்து நின்று பாடுகிறார். இன்னும் அவருக்கு இவருடைய பாடலை கேட்க 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 உவகை மேலுறது. அன்பு மீதூர பாடலை கேட்கின்றார் சிவபெருமான். அன்பு மீதூர பாடலை கேட்கின்றவருக்கு அவருக்கு ஏதாவது அருளினாலே அந்த அந்த படசிக்கல அதுக்காகத்தான் நீங்க அது ஒன்றை சொல்லி சொன்னார். அருளினாலே அந்தரத்தெழுந்த ஓசை, அவருடைய பாடல்களை கேட்ட அருளினால் அவருக்கு அருள் புரிய விரும்பிய இந்த மனங்கொண்ட சிவபெருமான், திருவுள்ளங்கொண்ட சிவபெருமான் என்ன செய்கிறார்? ஒரு அந்தர ஓசை ஒன்று எழுகிறது. என்ன ஓசை என்றால், சந்தையால் தரையில் சீதம் தாக்கில் வீக்கு பாணர் பாடும் சந்தையால் தரையில் சீதம் தாக்கில் வீக்கு அழியும் என்று. நிலத்தில ஈரழிப்பு இருக்கும். கோயிலண்டா ஆலயமண்டா ஈரழிப்பு இருக்கலாம். அந்த ஈரழிப்பு இருக்கும். அந்த ஈரழிப்பு வந்து என்னத்தை தாக்க போகுது? இந்த இசைக்கருவிகளை தாக்கும். அப்ப இவருடைய யாழை தாக்கும். யாழை தாக்கைக்குள்ள அந்த நரம்பு முறுக்கி கட்டியிருக்க வீக்கம் வந்து நரம்புகளை முறுக்கி கட்டி இருக்கின்ற அந்த நரம்புகள் தளர தொடங்கிவிடும். தளர தொடங்கிக்குள்ள என்ன, அந்த அந்த பண்ணினுடைய அமைவு, பண்ணமைவு, சொல்லமைவு, மொழி அமைவு, எல்லாம் பொருள் அமைவு, பண்ணமைவு, சொல்லமைவு, பொருள் அமைவு எல்லாம் ஒன்று சேர் பாடுகின்ற அந்த அமைவுக்குரிய சுருதி பிசகிவிடும் என்றபடியால் சுந்தர பலகை முன் நீர் இடுமென, அவருக்கு முன்னால நேர் சுந்தர பலகையை இடுமென தொண்டருக்கு தொண்டரிட்டார். இடுமென அவர் சொல்லிட்டார். தொண்டரிட்டார் செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார். அப்ப இது திரும்ப 2ஆம் முறை சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிறது வரைக்கு. இது இலகுவான பாடல். என்னண்டா அந்த அசரீரி மாதிரி தொண்டர்களுக்கு சொல்லுறார். தொண்டர்கள் உடனே அந்த பலகையை போட்டு விட்டார்கள். பலகை எப்படிப்பட்ட பலகை என்றா சுந்தர பலகை. சுந்தர பலகை முன் நீர் இடுமென்றுதான் அவரே சொல்லுறார். சுந்தர பலகை என்றா மிக அழகான பலகை. மற்றது நல்ல வேலைப்பாடுடைய பலகை. அடுத்த பாடல்ல வருகிறது அது தமனிய பலகை என்றது. அதை நாங்க சேர்த்து பார்க்கலாம். அழகிய பலகையினை இவருக்கு இடுங்கோ என்று சொல்ல கேட்க தமனிய பலகை ஏறி, அடுத்த பாடல் 7வது பாடல், தமனிய பலகை ஏறி தந்திரி கருவி வாசித்து உமையொரு பாகர் வன்மை உலகலாம் அறிய ஏத்தி இமையவர் போற்ற ஏகி எண்ணில் தானங்கள் கும்பிட்டு அமரர் நாடு ஆளாது ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார். அடுத்த பாடல வந்து தமனிய பலகைன்னு வந்துடுது. பொன்னால ஆக்கப்பட்ட வேலைகளை, பல வேலைகளை உடைய பலகையை கொண்டு வந்து இட்டார்கள். இவரும் எல்லாம் இறைவனுடைய திருவுள்ளத்தின்படி நடைபெறுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டவர். அவரும் அதில் ஏறி இருந்து யாழை வாசிக்கின்றார். அப்ப உமை ஒரு பாகர் வன்மை உலகெல்லாம் அறிய ஏத்தி, இந்த வன்மை என்ற சொல்லுக்கு நல்ல திடகாத்திரமான கனத்த கருத்து இருக்கிறது. இறைவனுடைய பெருங்கருணை, இறைவனுடைய பேராற்றல், இறைவன் அடியவர்களுக்கு செய்கின்ற அந்த என்ன மாதிரி தன்னை நினைக்கின்ற அடியவர்களை இறைவன் தன்னோடு சேர்ப்பிக்கிறதுக்காக செய்கின்ற பெற்றின் கருணியத்தான் அது சொல்லுகிறது. வன்மை என்று சொன்னா சாதாரண கருத்துல பார்க்க கொடுத்தல் அல்லது வளமை, புகழ், வலிமை, உண்மை, வள்ளல் தன்மை இதன்னு சொல்லலாம். இதுல அந்த வள்ளல் தன்மையை நாங்க எடுத்துக்கொள்ள வேணும். இறைவனுடைய வள்ளல் தன்மை பெருங்கருணையால ஆரியூர்களுக்கு செய்கின்ற அந்த அருள். இதுல வள்ளல் தன்மைக்குள்ள வாசலில நின்று வணங்கிய இந்த திருநீலகண்ட பாணரை
உள்ளுக்கு அழைத்து வந்தவரும் இறைவனுடைய கட்டளைப்படி அழைத்து வரப்பட்டவர். அழைத்து வந்தது மாத்திரமில்லை, அவருடைய கருவி பழுதாகிவிடும் என்றதையும் அவர் அறிந்து, அப்ப அந்த பாட்டை கேட்டு கேட்டு வகை அடைந்த நிலையை இந்த அருளி செயலால் அவர் விளக்குகின்றார். அவருக்கு பொற்பலகை இடுங்கோ என்று சொல்லி தரையுங்கள் என. இந்த பாடலில் உள்ள இன்னும் ஒரு சிறப்பு என்னண்டா, அமரர் நாடு ஆளாது இமையவர் போற்ற ஏகி எண்ணில் தானங்கள் கும்பிட்டு அமரர் நாடு ஆளாது ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார். இமையவர் போற்றுகிறார்கள். திருவாரூர்ல வந்து மண்ணுலகத்துல வந்து அவர்கள் போற்றுகிறார்கள். அதான் விடிய 4:30 மணிக்கு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு வருஷம் என்றால் அவர்களுக்கு ஒரு தேவர்களுக்கு ஒரு நாள், அதை பிரிச்சு அந்த விடியப்புறம் எங்களுடைய பூலோகத்துல 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் என்ற நேரம் வந்து அந்த 2:30 மணித்தியாலங்கள் வந்து இறைவர் மார்கழி மாதம், அந்த மார்கழி மாதத்தில திருவம்பாவைக்கு தேவர்கள் பூலோகத்துக்கு வந்து வழிபடுவார்கள் என்றது சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி தேவர்கள் தங்கள் ஏன்னா தேவர்கள் உலகத்தில வழிபாடுக்குரிய பண்புகள் அங்க காணப்படுவதில்லை. அவர்கள் சொர்க்கத்தை அனுபவிக்க போனவர்கள். சொர்க்காபுரியன் தான் சொல்லப்படுகிறது. அந்த தேவர்கள் இங்க வந்து வழிபடுகிறார்கள். தாங்களும் அடுத்தடுத்த பிறப்பில நல்ல பேரு கிடைக்க வேண்டும் என்று. அவ்வாறு இமையவர்கள் வந்து வழிபடுகிறது. அந்த இமையவருடைய தேவலோகத்தை இவர் ஆளாது இங்க வந்தவர். அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. இமையவருடைய நாட்டை ஆள விரும்பாது தியாகேசர். இதுல இல்ல தியாகேசருக்கு வர இல்லை. ஆளாது ஆரூர் ஆரூர் சேர்ந்தார். சரி, திருவாரூர்ல தியாகேசருடைய இதைதான் இந்திரன் வந்து, இதுக்கு ஒரு கதை இருக்கிறது, அடுத்த பாட்டோட வரும். மற்றது இந்த அமரர் நாடு ஆளாது ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார் என்றதுக்கு அப்பர் பெருமான் பாடியிருக்கிற ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம். அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமும் என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார். சரியோ, உன்னுடைய அருட்கண்ணால நாங்கள் நோக்கினாத்தான் நாங்கள் உன்னை காணலாம் என்பதை இதுல சொல்லுகின்றார்கள். நாவரசர் எழுதிய இது வந்து 6ஆம் திருமுறையில 25வது பதியத்தில 1வது அடி. இந்த பாடலில அமரர் நாடு ஆளாது ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார் என்றைக்குள்ள அந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய அந்த அடியை அவருடைய கடைசி அடிதான். அந்த அடியை அப்படியே சேக்கிழார் முகந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம் போல எனக்கு இருந்தது. அதுக்காகத்தான் இந்த பாடலில் சொல்லி சொன்னான். இது ஒரு வளமை வந்து திருத்தக்க தேவர் சிந்தாமணியில ஒரு அகப்பை மொண்டு கொண்டேன் என்று கம்பராமாயணத்துல பாடுகின்றார். ஏன்னா சிந்தாமணி விருத்தங்கள் வந்து மிக சிறப்பானவை என்றபடியால் கம்பர் அதில பரிச்சயம் எடுத்து அதை பயின்று அதில இருக்கின்ற சில ஒரு அந்த பானையில் இருந்து ஒரு அகப்பை மொண்டு கொண்டேன் என்று கம்பர் சொல்லி இருக்கின்றார். அதே மாதிரி திருநாவுக்கரசர் இந்த அடியை சேக்கிழார் மொண்டிருக்கலாம் என்றது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னா அதே மாதிரி வந்திருக்கிறபடியா. இப்ப திருநீலகண்டத்து பாணனாருடைய வினைகள் தேய என்னென்னா படிப்படியாக அவர் சிவயோகத்துக்குள்ள போட்டார். சிவயோகத்தில இன்னும் சிவபோகத்துக்கு வரையில சிவபோகத்துக்கு வாரத்துக்கு குரு வந்தே ஆக வேணும். அதுக்காகத்தான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வருவார். திருநீலகண்டத்து பாணனாருடைய வினைகள் தேய திருவருள் பதிகிறது. வினைக்கீடாக இறைவன் ஆணையால் வரும் சாதி ஆயுள் போகம் என்ற ஒழுக்க நியமத்தின்படி. அப்ப வினை தேய திருவருள் பதியுமாயிருந்தால் சத்தினிபாதன் நிலைகளும் அவ்வாறு பதியும் பொழுது அங்க சாதியோ ஒரு விதமான தடைகளும் அங்க இருக்காது. இறை சிந்தையோடு தான் பாடுவது யாழ் மூட்டுவது யாவும் இறைவனே தன்னுள் நின்று செயல்படுத்துகிறார் என்பதை உணர்ந்த பாணனுடைய நிலைதான் இந்த நிலை. மற்றது தானம் என்றது பல சிவத்தலங்கள் என்றது உங்களை சொல்லியிருக்கிறேன். நான் 8வது பாட்டுக்கு போகிறேன். கோயில் வாயில் முன்னடைந்து கூற்றன் செற்ற பெருந்திரலும் தாயின் நல்ல பெருங்கருணை அடியாட்களிக்கும் தன்னழியும் ஏயும் கருவியில் தொடுத்து அங்கு இட்டு பாட கேட்டங்கன் வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப பூந்து வணங்கினார். இப்ப 7வது பாடலையே அவர் ஆரூருக்கு வந்து விட்டார்.
சரியோ? தில்லையில சாரி ஆலவாயில இருந்து கூடல் நகரத்தில இருந்து இப்ப திருவாரூருக்கு வந்து விட்டார். அவ்வாறு வரைக்குள்ள வழியில இருக்கின்ற சிவன் ஆலயங்கள் எல்லாவற்றையும் அவர் வணங்கிக் கொண்டு தான் வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது திருவாரூருக்கு வந்தவுடனும் அங்க இறைவனால உள்ளுக்கு கூட்டியண்டு வரப்பட்டவர். அவருக்கு பொற்பலகை இடப்பட்டது. ஆனாலும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருவாரூருக்கு வந்தோம். அப்பொழுதும் அவர் வெளியில தான் நின்று அவர் தன்னுடைய மரபு ஒழுக்கத்தின்படி தான் உள்ளுக்கு போகக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அவர் கோயில் வாயில் முன்னடைந்து கோயில் வாயில நின்றுதான் இங்கேயும் யாழமேட்டி பாடுகின்றார். யாழமேட்டி பாடுகின்றார் என்று சொல்லியிருக்கல அதுல இன்னும் ஒன்று இதுல என்ன சொல்ல வேணுமென்றால் அவருடைய மனம் மிக மிக பக்குவப்பட்ட மனம். எதுவும் இட்டுபின் ஒப்பு அவருக்கு நிகழ்ந்து விட்டது. இல்லாட்டி அங்க நான் உள்ளுக்கு போனா நின்று நான் போகலாம் தானே என்று அவர் அப்படி ஆசைப்பட இல்லை. தன்னுடைய மரபு ஒடுக்கத்தின்படி தான் வெளியிலேயே நின்று வழிபடுவத்தான் அவர் விரும்பி இருக்கிறார். கோயில் வாயில் முன்னடைந்து கூற்றன் செற்ற பெருந்திரலும் தாயின் நல்ல பெருங்கருணை என்னத்தை பாடுகிறார் என்றது ஒவ்வொரு பாடலும் சேர்க்கலார் சொல்லி கொண்டு வரார். கூற்றன் செற்ற பெருந்திரல் அந்த யாழில இசைத்து பாடுகின்றார். தாயின் நல்ல பெருங்கருணை அடியார் கழிக்கும் தன்னழி இறைவன் அடியார்களுக்கு எவ்வாறு தாயினும் சிறந்த ஒரு தாயினும் நல்ல பெருங்கருணையாளன் என்பதை பாடுகிறார். ஏயுங்கருவியில் தொடுத்து அவருடைய ஏயுங்கருவி என்றது அவருடைய யாழில தொடுத்து அங்கன் அப்படி பாடிக்கொண்டிருக்கேக்குள்ள வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப புகுந்து வணங்கினர். இவருடைய பாடலை கேட்ட தியாகேச பெருமானம் அங்க திருவாரூர்ல இருக்கின்ற தியாகேச பெருமானம் என்ன செய்கிறார்? இவருக்கண்டு அவரை போய் கூட்டியண்டு வான்னு சொல்லி ஒருத்தர் ஏன் சொல்ல இல்லை. இவருக்கண்டு வட திசையில ஒரு வகுப்பு, அதாவது ஒரு வாசல் அமையுங்கோ, இவருக்காக வாசல் அமையுங்கோ என்று சொல்லி வட திசையில வாசலை அமைப்பித்து அந்த வாசல் ஊடாக இவர் உள்ளுக்கு வருகிறார். சரியோ? தாயின் நல்ல தலைவன் நடிகாரனது தாயின நல்ல பெருங்கரணையானதுக்கு பல எடுத்துக்காட்டு காடலாம். தாயின நல்ல சங்கரனு கண்பர் ஆய அமுது அருளை பெறன்றது இது எங்க இருக்குதுண்டா 5ஆம் திருமுறையில 100ஆம் பதிகத்தில் 9ஆம் பாடலாம் வந்திருக்கிறது. தாயின நல்ல தலைவர் என்றது 3ஆம் திருமுறையில 123வது பதிகத்துல 5வது பாடலாக வந்திருக்கிறது. பிடித்த பத்திலும் பாண்டியந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியனுடைய ஊனை உரிக்கு உள்ளொளிவரிக்கு உழப்பில ஆனந்தம் என்று சொல்லி மாணிக்கவாசகரும் பாடுகின்றார். அப்ப இதுல எல்லாம் இறைவன் இதை செய்கிறார். இப்ப வடக்கு வாசல்ல ஒரு வாசல், வடக்கு திசையில ஒரு வாசல் வைத்தாய்த்து அந்த வாசலுக்குள்ளால உள்ளுக்கு போறார். இதுல நாங்கள் ஒன்றை கவனிக்க வேணும். திருஞான சம்பந்தமுத்தினார் பாடியிருக்கின்ற ஆட்பால் எவர்கருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பால் புகில் அளவில் கிளக்க வேண்டா. இறைவனுடைய அருளி செயல்களை பற்றி நாங்கள் அளந்து அறிய முடியாது. இறைவனையே அளவுகளால அளக்க முடியாது. அந்த மாதிரி நாங்கள் ஆராயக்கூடாது. இறைவனுடைய செயல் அது அருளி செயல் தான். அவருடைய அருளி செயல் திருவருள் வைத்து அளந்தது. நாங்கள் அடுத்த பார்ப்போம். 9ஆம் பாட்டு. மூலத்தானத்து எழுந்தருளி இருந்த முதல்வன் தனை வணங்கி சாலக்காலம் அங்கிருந்து தம்பிராந்தன் திருவருளால் சீலத்தார்கள் பிரியாத திருவாருணன் நின்றும் போய் ஆலத்தார்ந்த கண்டத்தார் அமருந்தானம் பல வணங்கி. இப்ப திருஆலவாயில் இருந்து பல தலங்களை வழிபட்டு திருவாரூருக்கு வந்த இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணத்தவர் இப்ப என்ன செய்கிறார்? இப்ப திருவாரூருக்குள்ள அந்த வடக்கு வாசலால போய் மூலத்தானத்தில் எழுந்தருளி இருந்த முதல்வனை வணங்கி சால காலம் அங்கிருந்து, சால என்றது உரிச்சொல். சால தப நனி உரு என்று தொல்காப்பியத்துல அந்த உரிச்சொல்லுக்கு நூற்பா இருக்கிறது. அது மிகைய குறிக்கும். அதே மாதிரி இதுல சால காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீண்ட காலம் இருந்தாரோ அல்லது நீண்ட பொழுதுகள் இருந்தாரோ என்றதை அது நாங்கள் உரையாடல நாங்க பார்த்துக்கொள்வோம். அங்க இருந்து அவர் வணங்கி தம்பிராந்தன் திருவருளால் சீலத்தார்கள் பிரியாத திருவாரூர் ஒன்றும் போய் இந்த திருவாரூர் மிக சிறப்பான இடம்.
திருவாரூரில் பிறக்கமுத்தி என்று சொல்லுவினம் அதுதான் நினைக்கிறேன். திருவாரூர்ல பிறக்கமுத்தி என்று சொல்லுவார்கள். திருவாரூர்ல இருப்பவர்கள் எல்லோரும் சீலத்தார்கள், சீலம் மிக்கவர்கள், மெய் அன்பர்கள், அதாவது இறைவனையே வழிபடுகின்ற அந்த தன்மை உடையவர்கள். அது அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த திருத்தொண்ட தொகையிலேயே திருவாரூர் பிறந்தார்க்கும் அடியேன். அப்ப திருவாரூர்ல பிறக்க முத்தி என்றபடியாத்தான் அங்க பிறந்தவர்களுக்கு பிறக்க முத்தி என்றது ஒரு புறம் இருக்குது. இவ்வாறு இப்படிப்பட்ட நிலையில அந்த திருவாரூரில் நின்றும் இவர் இறைவனிடம் அனுமதி பெற்று கொண்டு ஆலத்தார்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பல வணங்கி பல இறைவனுடைய ஆலத்தார்த்த என்றது அவருடைய சிவபெருமானுடைய கண்டம் நீல நிறம், விஷத்தை உண்டபடியா நீல நிறமாக இருக்கிறபடியா அந்த நீல கண்டனிடம் விடைபெற்று கொண்டு பல தலங்களுக்கு இன்னும் செல்லுகின்றார். சரியோ, பல ஸ்தலங்களுக்கு செல்லைகளை இனித்தான் அவர் குருவிட்டு போறார். அடுத்த பாட்டு 10வது பாட்டு பார்க்கலாம். ஆலிசு சூழும் திருத்தோணி அமர்ந்த பெரு அம்மான் அருளாலே யாழின் மொழியாள் உமையானம் ஊட்ட உண்ட எம்பெருமான் காளி நாடன் கவுனியர்கோன் கமலபாதம் வணங்குதற்கு வாழி மறையோர் புகழியினில் வந்தார் சந்தை சேர்ப்பானர். அப்ப இவர் இப்ப திருஞான சம்பந்தரை போய் காணப்போகின்றார். அதற்காகத்தான் சிவபெருமானுடனும் இருந்து அவர் இதை பெற்று கொண்டு வந்தவர். சீலத்தரன் சொல்லிக்கல அந்த திருவாரூர்ல முத்தி பெறும் தகுதி உடைய மெய்யடியார்கள், தேவாசிரிய தகுதி உடைய மெய்யடியார்கள் என்றென்றுமே இறைவனை பிரியாத திருவாரூர் நின்றும் பிரிய மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இப்ப ஆளி சூழும் திருத்தோணி என்று சொல்லிக்குள்ள இவருடைய திருப்புகலி தோணிபுரத்தை எப்பொழுதும் கடலால் சூழப்பட்டது. ஆனா கடலிலே அழுந்தாதது, ஒரு காலத்திலும் கடலிலே அமிழவில்லை. தம்பராந்தான் திருவருளால கடலால் சூழப்பட்ட திருத்தோணிபுரத்தில விரும்பி எழுந்தருளி இருக்கிற தோணிபுரத்தீசனின் திருவருளால யாழிசையினும் இனிய மொழியாளராகிய உமை அம்மையார் ஊட்ட என்னத்தை ஊட்டினவர்? சிவஞான பாலை ஊட்ட, சிவஞான அமுதம் குலைத்த திருமுலை பாலை ஊட்ட எம்பெருமானும் எம்முடைய பரமாச்சாரியாரும் சீகாழி தலத்தில உடையவரும் எம்பெருமான் என்றது திருஞான சம்பந்தரை. எம்பெருமான் எமக்கு எம்முடைய பரமாச்சாரியாராகிய திருஞான சம்பந்தரை கவுனியர் தலைவராகிய அதுல வருது காளி நாடன் கவுனியர் கோன், கவுனியர் அரசன், கவுனிய மன்னன், காளி நாடன் சீகாழி என்ற நாட்டைச் சேர்ந்தவர். அப்படிப்பட்ட அவருடைய கமலபாதம் வணங்குதற்கு இதுக்குத்தான் அவர்கிட்ட சிவபெருமான திருவாரூர் தியாகேச பெருமானுட்ட அனுமதி பெற்று கொண்டு வரார். கமலபாதம் போன்ற கமலம் மண்டத்து தாமரை, இது ஒரு நல்ல உபமானம். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு கமலபாதத்தை உமயமாக சொல்கின்றார். தாமரை போன்ற திருவடிகளை வணங்கும் பொருட்டு திருப்புகலி என்னும் 12 நாமங்களில் ஒன்றான சீகாழிக்கு வந்தார். யார் வந்தார்? சந்தை யாழ்ப்பாணர். சந்தை யாழ்ப்பாணம் என்றது யாழ்ப்பாணர் என்றது என்ன? சந்தத்தில எள்ளளவும் பிசகு இல்லாமல் அவர் மீட்டி வாசிக்கக்கூடிய சிறப்பினை உடையவர் என்பது அவர் சந்தை யாழ்ப்பாணர். அதே மாதிரி இவருடைய சிறப்பினை ஒரு 2-3 பாடல்களை நாம் வாசிப்பதன் மூலம் திருஞான சம்பந்த புராணத்தில் இருக்கிறது. யாழிலும் ஓசையுடன் இருவர் மிடற்று இசையொன்றி, இருவர் மிடற்று இசையொன்றி இருவர் மிடற்று இசையொன்றி வாழிதிரு தோணியுளார் மருங்கணையும் மாட்சியினை தாளுமிடு சிறைப்பறவை படிந்த தனி விசும்பிடை நின்று 7 நூற்கந்தருவர் விஞ்சியரும் எடுத்திசைத்தார். இது யாழில அவருடைய பாடல்களை பாடுவதை தேவர்களும் வணங்குகிறார்கள், விஞ்சியர்களும் வணங்குகிறார்கள். எல்லோரும் அதனை விரும்பி கேட்கின்றார்கள். எண்ணரும் சீர்திருத்தோணி எம்பெருமான் கடல் பரவி பண்ணமையால் இசை கூட்ட பெரும்பாணர் பாடியபின்
கண்ணுதலார் அருளினார் காளியர் கோன் கொடு போந்து நன்னியுரை இடம் சமைத்து நல்விருந்து சிறந்தளிப்ப பிள்ளையார் அருள் பெற்ற பெரும்பாணர் புறையணிந்த பிள்ளையாருடைய அருளை பெற்றுட்டார் இருந்த பிள்ளையாருடைய பதிகத்துக்கு இசையமைப்பதற்குரிய இதை சொல்லியிருக்கிறார். வெள்ள நீர் சடையாரை அவர் மொழிந்த மெய்ப்பதிகம் உள்ளபடி கேட்டெளிமே உரு பெருகு மகிழ்ச்சியராய் தெள்ளமுதம் மருந்தினர் போல் சிந்தைகளை புறத்தெழுந்தார் என்று இதில் சொல்லிக்கொண்டு 7 இசைகளையும் இவர் பண்ணோடை அமைத்து இவருடைய திருப்பதிகங்களை பாடிக்கொண்டு வருகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இன்னும் ஒரு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பல நாயன்மார்கள் 6 பேர் ஒரு இடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். சிவனை வழிபடுவதற்காகவே அவர்கள் சிவனை தங்களுக்கு அர்ப்பணித்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒன்று கூடி இருக்கைக்குள்ள இவ்வளவு அந்த அந்த இடத்தையே நாங்க சொல்லி சொல்லால வர்ணிக்க முடியாத அவ்வளவு அருள்மயமான இடமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இன்னும் ஒரு இடத்துல திருநீலநக்க நாயனாரும் இவர்களோட சேர்ந்து, திருநீலநக்க நாயனார் தான் சம்பந்தருடைய திருமணத்துக்கு புரோகிதராக இருந்து முழு அந்த கருமங்களை செய்தவர். அந்த திருநீலநக்க நாயனாருடைய வீட்டுக்கும் இவர்கள் ஒரு தடவை போயிருக்கிறார்கள். திருமணத்துக்கு வந்தது அவர், அதுக்கு முன்னர் நடந்த நிகழ்வு. இவர் அங்க போயிருந்து அவர்கள் அவர் வேள்வி செய்கிறவர். வேள்வி செய்து எல்லாருக்கும் நல்ல தானங்கள் அன்னதானங்கள் எல்லாமே கொடுத்து மகிழ்பவர். அங்க திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவி மதங்க சூளாமணியும் போயிருக்கிறார்கள். திருஞான சம்பந்தருடைய கூட போனவர். திருஞான சம்பந்தர் எல்லா இடம் கூட்டிக் கொண்டு போகிறார். அப்படி போன இடத்துல அந்த வீட்டுல அங்க தங்க வேணும் அன்று இரவு அவர்கள் அங்க தங்கினவர்கள். அப்ப திருநீலநக்க நாயனாரை இவர் அழைக்கிறார் திருஞான சம்பந்தர். அவர் அப்படிய வந்துட்டு ஏன் நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று அவர் என்ன கடன் செய்ய வேணும் என்றதை மிகவும் விருப்பத்தோட மனம் மொழி மைகள் தெரியற சுத்தியோட வந்து நின்று கேட்கிறார். அப்பொழுது திருஞான சம்பந்தர் சொல்றார், திருநீலகண்ட யாழ்ப்பாணத்து பெரும்பாணருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவர்கள் எல்லாரும் குடும்பமா போனதாகத்தான் நான் வாசிச்ச இடத்துல கண்டேன். அவர்களுக்கு படுக்க இடம் கொடுங்கோன்னு சொல்லி அவர் உடனடியாகவே எங்க கொடுத்தார், அந்த வேள்வி ஓம குண்டத்துக்கு பக்கத்துல அவர்களை படுக்க வைத்தார். அவர்களை படுக்க வைத்த அந்த திருவருளினால அந்த ஓம குண்டம் சுழித்தொடுக்க நல்ல இதா எழும்பி எரிந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு திருநீலநக்க நாயனார் பொறுப்பேற்றிருக்கிறார். தன்னுடைய இல்லத்துல குள்ள மரபு பாராமல் அந்த படுக்கிறதுக்கு ஓமகுண்டத்தை கிட்ட அவர் கொடுத்தவர்ன்றதும் ஒரு சிறப்பு. இந்த சிறப்புக்கு பிறகு அவர்கள் அவருடைய திருமணத்துல முருகன் நாயனாரும் இவரோட இதே காலத்துல முருகன் நாயனார், திருநீலநக்க நாயனார், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருடைய தந்தை சிவாத விருதியர், இசைஞானியார், இன்னும் பல அங்க போன எல்லாரும் திருமணத்துக்குன்னு போனவர்கள் அத்தனை பேரும் அந்த சோதியில கலந்தவர்கள், ஒரே நேரத்துல முத்தி பெற்றவர்கள். அப்ப அவர்கள் சிவ போகத்துக்குள்ள அடைந்து விட்டார்கள் என்று கூறிக்கொண்டு, மற்றது இப்படி நாயன்மார்கள் ஒருவர் சந்தித்து சேர்ந்து இருக்கிறதும் ஒரு லிங்க சங்கம லிங்க சங்கம வழிபாடு. அடியார்கள் ஒன்று கூடி ஒரே நேரத்துல ஒருவர் வணங்கி ஒருவருக்கொருவர் இசைவு பெற்று அங்கு இருந்து அந்த இறைவனையை சிந்தித்து கொண்டு இருக்கிற இது எங்களுக்கு சங்கம வழிபாட்டையும் ஞாபகப்படுத்துகிறது என்று கூறிக்கொண்டு, இதுவரையில நான் பகிர்ந்து கொண்டதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சிவனடியார்களுடைய பொற்பாதங்களையும் என் சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கும் சாந்தாமியாருக்கும் கோமல்சேகர் ஐயா அவர்களுக்கும் இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தினர் அனைவருக்கும் நன்றி கூடி அவர்களையும் வழிபட்டு கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக மிக மகிழ்ச்சியம்மா. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக நமது
மயிலாடுதுறை அந்த ஐயா அவர்கள் செல்லக்கூடிய பெரிய புராண வகுப்பிற்கு பலமுறை தாங்கள் வந்திருக்கிறீர்கள். அங்கேயும் சில கருத்துக்களை எல்லாம் வந்து சொல்வது, தொகுத்து எல்லாம் சொல்வது உண்டு. இன்றுதான் உங்களை இறைவன் திருவருளால் வந்து உங்களை நேரில் காணக்கூடிய அந்த புண்ணியம். ஏன்னா அல்ல ஒரு மெய்யடியார்களை நேரில் காண்பதே வந்து பெரிய புண்ணியம். பெரிய புண்ணியம். உண்மைதான், உண்மைதான். சிவ சிவா. அப்படி என்னன்னா கொஞ்சம் நேரத்தை வந்து நம்ம ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ளணும். வேற ஒண்ணும் இல்லை. நல்லா அருமையா சொன்னீங்க. மற்றபடி நான் வந்து குறைபாடுகள் சொல்றதுல